கட்டிட தொழிலாளர்கள் எடுத்துக்குவோம். இல்லை இன்னைக்கு வட இந்தியர்கள் அதிகமாக வரக்கூடியது என்னன்னா, அந்த ஹோட்டல் வேலைகளுக்கு வராங்க, கட்டிட தொழிலாளர்களாக வருகிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த வேலைகள் முன்னாடி செய்து கொண்டிருந்த தமிழர்கள் இன்னைக்கு அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு அந்த வேலை இல்லாமல் அவங்க வேலையில்லா திண்டாட்டத்தில் தான் இருக்கிறாங்க. நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஏன் அவங்களுக்கு அந்த வேலை மறுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிக கம்மியான விலைக்கு இங்கே வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் தயாராக இருக்கிறார். இதை நாம் அனுமதிக்கலாமான்னா பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதாரம் என்பது படிப்படியாக வளரும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாரும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு பெற்று கொஞ்சம் வளர்ந்துகிட்டே வராங்க, எல்லார்ட்டையும் கார் இருக்கு, இது இருக்குங்கும்போது இந்த மண்ணுடைய பொருளாதார சூழல் என்பது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இதே வேற ஒரு ஆப்பிரிக்கா நாட்டிலேயோ இல்லை வேற எங்கேயா போனீங்கன்னா, சோத்துக்கே வழி இல்லைங்கிறவன் நான் உனக்கு டெய்லியும் சாப்பாடு போட்டுறேன், எனக்கு நீ மூட்டை சுமக்கும்னா பண்றதுக்கு தயாரா இருப்பான். இப்போ புரியுதா? இப்போ அங்கிருந்து ஊழியர்களை கொண்டு வந்து நான் இங்கே வேலை வாங்குறேன் அப்படின்னா இதற்கு பெயர் அடிமை முறை. புரியுதுங்களா? இது அடிமை முறை. கம்மியான ஊதியத்துக்கு அப்ப இது ஒரு முதலாளித்துவத்துடைய ஒரு கோர முகம். இது